Hallelujah. Praise the Lord. A very good morning to all of you. இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வழக்கம் போல நான் வாழ்த்துகிறேன். A very good morning to all of you who are listening to this morning prayer. Hallelujah. Our God is love. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அன்பை குறித்து நாம் தியானித்து அன்பான காரியங்களுக்காக நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வைக்கிறோம். அன்பே சகலவற்றிற்கும் மேலானது, அன்பே சகலத்தையும் தாங்குகிறது. Hallelujah. Jesus love you all so much. Hallelujah. நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவரே சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Oh Lord, we love you. Thank you so much, Father, for this beautiful morning, Lord. To give you a great day as a Father, because you love us, O Lord Father, you gave your Son into this world, O Lord Father. தகப்பனே, எங்களை நேசிக்கிறது நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக இந்த உலகத்திலே ஆண்டவரே மனித உருவை எடுத்து எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் மீறுதல்களுக்காக என் தேவன் இந்த உலகத்திலே ஆண்டவரே நீர் அவதரித்து எங்கள் பாவங்களுக்காக நீர் காயப்பட்டீர். நீர் ஆண்டவரே உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் மட்டும் உலகத்திலே ஆண்டவரே எங்களுக்காக சிந்தி நாங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு, நாங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீட்கப்பட்டு அந்த பரலோகத்துக்கு செல்லும் வழியை எங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. இதை காற்றிலும் உம்முடைய சொந்த உயிரை எங்களுக்காக கொடுத்து நீ உயிர் தெளிந்தீர் ஆண்டவரே. நீ உயிரோடு இருக்கிறீர். இதை காட்டிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அந்த அருமையான அன்பினாலே எங்களை தாங்கி எங்களை நேசித்து நீர் வழி நடத்துகிறதுக்காக இந்த காலை வேளையிலே உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த காலை ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Hallelujah. Amen. Oh, God is love. God is love. We cheers. What a cheerful morning today. Hallelujah. Oh, glory to you, 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 Lord. Praise the Lord, praise the Lord. Hallelujah. This morning, our Bible words will be 1 Corinthians chapter 13. Today will be a little bit different type of prayers, which I would like to make you all happy this morning. Start your day with courage and happy, because there is a God who love you more than yourself. Hallelujah. உங்களை காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்க ஒரு கர்த்தர் உண்டு. இரண்டாவதாக நாம் நம்மை அதிகமாக நேசிக்க வேண்டும். Hallelujah. Because நமக்கு நாமே ஒரு பலனை நம்மளுக்கு கொடுத்து நம்மை நாம் உற்சாகப்படுத்தி நம்மளுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் ஒரு சந்தோஷம் ஊடுருவி செல்லவும் இந்த நாளை மிக உற்சாகமாக நீங்கள் ஆரம்பிக்கவும் நான் வாழ்த்துகிறேன். Hallelujah. இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். மிகவும் அருமையான ஒரு வசனங்கள் இந்த அதிகாரத்திலே அடங்கியிருக்கிறது. அன்பை குறித்து சகல காரியங்களையும் பவுலடியார் இதில் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் வாசிக்க இந்த காலை வேளையிலே கேட்போமாக. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. உனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. நீடிய அன்பு சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது,
தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. அன்பு ஒருபோதும் ஒரு நாளும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நாம் குழந்தையாய் இருக்கும் பொழுது குழந்தைகளைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனாய் இருக்கிற போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியினாலே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Hallelujah. What a beautiful words we have. Hallelujah. I'm going to read this in English. Hallelujah. If I speak in the tongues of the man of the angels, but I have not love, I'm not a noisy gong or challenging cymbal. And if I have a prophetic powers and understand all the mysteries and the knowledge, and I have all the faith so that I remove a mountain, but I have not love, I am nothing. If I have give away all I have, and I deliver up from my body to be burned, but I have not a love, I gain nothing. Love is a patient and kind. Love does not envy and boast. It is not arrogant or rules. It does not insist or in its own way. It is not irritable or resentful. It does not rejoice in wrongdoing, but rejoice with the truth. Love bears all things, believe all things, hope all things, endures all things. Love never ends. As for prophecies, they will pass away. As for tongues, they will cease. As for knowledge, it will pass away. For we know in the part we have prophecy in part. But when the perfect comes, it partial will pass away. When I was a child, I spoke like a child. I thought like a child. I reasoned like a child. When I become a man, I give up my childish ways. For now we see in a mirror dimly, but then face to face. Now I know in part, then I have know fully. Even I have been fully known. So now faith, hope, and love abides. These three, but the greatest of these is love. Hallelujah. As Bible says in 1 Corinthians chapter 13, love is everything, my dearest. Love is everything. Hallelujah. And today we're going to pray about love. Hallelujah. வேதத்தில் சொன்ன பிரகாரமாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை நிலைத்திருக்கிறது. நமக்குள்ளே இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலும் பெரியது அன்பே. இதோ அன்பு ஒரு போதும் ஒழியாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எல்லாம் ஒளிந்து போகுமாம், ஆனால் அன்பானது ஒரு போதும் ஒழியாதாம். என்னுடைய எல்லா சொத்துக்களை நான் வித்தாலும் கூட, எல்லா ஏழை எளியவர்களுக்கு நான் தான தரிமணம் பண்ணினால் கூட, அதை நான் அன்பினாலே செய்யாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்பு என்ன செய்யுமா? அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படவே படாதாம். அன்புக்கு அநியாயமே இல்லையாம். ஹல்லேலூயா. அது சத்தியத்திலே, உண்மையிலே, பரிசுத்தத்திலே அது சந்தோஷப்படுமாம். அன்பு சகலத்தையும் தாங்குமாம். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்குமாம். அன்பு சகலத்தையும் நம்புமாம். அது சகலத்தையும் சகிக்குமாம். ஒரு பரிபூர்ண அன்பு, ஒரு தூய அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, ஒரு நபரை நாம் மன்னிக்க முடியவில்லை, ஒரு எரிச்சல் நமக்குள்ளே உண்டாகுகிறது, கோபம் நம்மை தூண்டுகிறது. இவைகளெல்லாம் ஒரு குடும்பத்திலே குலைச்சலை தான் கொண்டு வரும். ஆனால் அதே வேளையில் இப்பொழுது நாம் படித்த விதமாக
தேவ அன்பானது நமக்குள்ளே நிலைத்திருக்குமானால், மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய காரியங்கள் நம் இருதயத்தில் இருக்குமானால், மற்றவர் நம்மளுக்கு செய்த துரோகத்தை மறக்கக்கூடிய தன்மைகள் நமக்குள்ளே இருக்குமானால், அன்பு நமக்குள்ளாக பரிபூர்ணப்படும். ஹல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் அதை அன்பினாலே செய்யும்படிக்காக வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனாலும் இந்த காலை வேளையிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், மனுஷனுடைய அன்பு அது பொறாமை நிறைந்த அன்பு. மனுஷனுடைய அன்பு அது சில வேளைகளை அயோக்கியமான காரியங்களை செய்வதற்கு தூண்டிவிடும். ஆனால் அந்த அன்பிலே தேவ அன்பு நிலைத்திருக்கும் பொழுது, தெய்வீக அன்பு நமக்குள்ளே இணைந்திருக்கும் பொழுது, அந்த அன்பானது அது நியாயமான அன்பாக, அது உண்மையுள்ள அன்பாக, மற்றவர்களை நேசிக்கிற அன்பாக, மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கிற அன்பாக, அந்த குடும்பத்திலே சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும். ஹல்லேலூயா. அநேக பேர் இந்த திருமணத்திலே கடந்து போனாலும் கணவர் மனைவி அந்த ஆரம்பத்தில் நேசித்த அன்பு அது நாளாக நாளாக அப்படியே அது மறைந்து போகிறதை நாம் காண்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் மனைவியை நீங்கள் மறுபடியுமாக மின்று எப்படி நீங்கள் நேசித்தீர்களோ அந்த மாதிரி நேசிக்க ஆரம்பிங்கள். உங்கள் கணவரை மறுபடியுமாக அதிகமாக தேவ அன்பிலே நிறைந்து நேசிக்க ஆரம்பிங்கள். உங்கள் பிள்ளைகளை நேசிங்கள். பிள்ளைகளே, உங்கள் வயதான பெற்றோர்களை நேசியுங்கள். பெற்றோர்களே, உங்களுடைய வயதான பெற்றோர்களை நேசியுங்கள். நம்மளை சூழ்ந்து இருப்பவர்களை நாம் நேசிக்கும் பொழுது இந்த போட்டியோ இந்த பொறாமையோ நம்மை பிரிக்கிற தன்மையோ இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ நம்ம இடத்துல நெருங்கவே முடியாது. குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருங்கவே முடியாது. எல்லாவற்றிலும் இருந்து கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது ஒரு அருமையான நாள். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் எத்தனையோ ஜனங்களை என் கண்களாலே நான் பார்த்திருக்கிறேன். நான் இதயத்தை திறந்து உங்களோடு கூட இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு தாதியாக பணிபுரிகிறேன். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ ஜனங்களுடைய இறப்பை நான் என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். கடைசி நிமிஷத்தில் அவர்கள் உயிரை இழக்கும் போது அவர்கள் படுகிற வேதனையை கூட நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் நாளும் இந்த நாளிலே நாம் யோசிப்போம், இந்த உலகத்திலே நாம் என்னை கொண்டு வந்தோம், என்னை எடுத்து போக போகிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ராத்திரி நம் உயிர் நம்மை விட்டு பிரியுமானால், நாம் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு தன்மை, ஒரு தருணம் தேவனுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை நேசிக்கிற ஒரு தருணத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் ஏன் மன்னித்து மறந்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அவர்களோடு நாம் இறுக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் மன்னித்து மறப்பீர்களானால் நீங்கள் விடுதலையாவீர்கள். இந்த ராத்திலே, இந்த நாளிலே ஒருவேளை நம்மளுடைய உயிர் பிரிந்து போகுமானால் நாம் மனம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த உலகத்தில் எனக்கு எதிரிகள் இல்லை என்ற எண்ணத்தோடும் எவ்வளவு நிம்மதியாக வாழலாம். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரானால் அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். ஒருவருக்கு உதவி செய்கிற சந்தர்ப்பத்தை இந்த நாளிலே தேவன் கொடுப்பாரானால் அதை கிராப் பண்ணி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் நிரம்பி இருப்பதற்கு காரணம், நம்ம சிந்தையிலே குழப்பங்கள் நிரம்பி இருக்கிற காரணம் மன்னிக்க முடியாத தன்மைகள். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே அன்பு இல்லாததினால், அந்த குடும்பத்திலே அன்பு இல்லாததினால் இந்த வேளையிலே உங்கள் குடும்பத்தை நீங்கள் நேசியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் மனைவி பிள்ளைகளை நீங்கள் அதிகமாய் நேசியுங்கள். ஒருவர் செய்த ஒருவர் குற்றங்களையும் குறைகளையும் நீங்கள் மன்னித்து, உங்கள் உற்றார் உறவினர் செய்த குறைகளை நீங்கள் மன்னித்து, ஏன் மன்னித்தால் தான் என்ன, நம்ம அதை மன்னிக்கும் பொழுது மறக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அன்பானது சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரம்தான் பிரியமானவர்களே. ஒருத்தரை நாம் பழி வாங்குவதும் ஒருத்தர் மேல் நாம் எரிச்சல் கொள்ளும், அதனாலே நமக்கு என்ன பலன்? ஆனால் மன்னிப்பதினாலே நீங்கள் தெய்வ தன்மையை அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே வெளிப்படும் பொழுது, மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை குறித்த ஒரு மரியாதை ஏற்படும். Dear people, this morning we are discussing, we are learning regarding the love. Love is everything. When started to love someone, we forget whatever they did bad into us. Especially between husband and wife, try to love back your wife and your husband as you love at the earliest before your marriage.
children, I encourage to love your parents so much. Take care of them. Hallelujah. You have elderly parents. Love them so much. Guide them. Hallelujah. Their envy, angers, grieving will never bring us into peace. Today I'm telling you, it will destroy your happiness in your life. I have seen many patients, I'm working as a nurse, I've seen many patients when they are leaving this world, when they are dying, I see a fears in their eyes. I see a lot of things they haven't complete in their life. We never know death is coming to anybody, but we have an opportunity to live a good life. We have an opportunity to forgive people. We have an opportunity to forget everything. Envy and grieving and anger will never bring peace into your life. As we read in the Bible, love can solve everything. Hallelujah. But we need a divine love to take control of us. Hallelujah. Today I'm going to pray our love will be combined with the divine love so that we can free from everything and we love our family, we love our nation, we love our neighbors. Hallelujah. Oh, God is so great. Lord, thank you. Thank you, Holy Spirit. Thank you, Father. Thank you, Jesus, for your love upon us, for your love upon our country, for your love upon our family, oh Lord, Father. I thank you so much. In Jesus' name I pray. பரமனில் வாசம் செய்யுங்கள் பரமபிதாவே. இந்த உலகத்தை நீ நேசிக்கிறபடியா, எங்கள் தேசத்தை நீ நேசிக்கிறபடியா, இவ்வளவு கஷ்டமான இந்த கோவிட் வியாதியில இருந்தும் விடுபடுகிற ஜெபிக்கிற ஒரு பலனை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. அநேக பிரச்சனைகளை இந்த நாடு கலந்து போன போதும் ஆண்டவரே, நீர் அன்பாய் எங்களை தாங்கினதுக்காக நன்றி. இன்னும் இந்த தேசத்தை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. இந்த தேசத்தின் ஜனங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து ஆண்டவரே இன்னொரு நாளை நாங்கள் சந்திக்க செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உம்முடைய பரிபூர்ண அன்பு இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. யாரெல்லாம் ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள் என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நான் தனிமையாக இருக்கிறேன் என்று வாடுகிறீர்களா? நான் வியாதியில் இருக்கிறேன், என் குடும்பம் என்னை நேசிக்கவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை நேசிக்க ஒரு தேவன் உண்டு. அவர்தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று இந்த காலை வேளையிலே நாம் வாசித்தது போல அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளுவோம். மற்றவர்களை நேசிக்கிற ஒரு தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை நேசிக்க ஒரு கர்த்தர் உண்டு. இயேசு சொல்லுகிறார் அந்த காலை வேளையிலே, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று. அது மிகவும் உண்மை. நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களும் எல்லா வேதனைகளும் அவர் எடுத்து போட்டு இந்த நாளிலே உங்களை சந்திப்பார். பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நான் சொன்ன பிரகாரமாக யாரெல்லாம் ஒரு லோன்லி ஸ்பிரிட்ல இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் தேவனுடைய அன்பு அவர்கள் இருதயத்தை பிடிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு தேவன் நீரே ஆண்டவரே முழு தாய் தந்தையின் அன்பை அவர்களுக்கு காண்பித்து வழிநடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இந்த ஜெபத்தை கேட்கிற குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்குமானால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவரே தேவ அன்பு கிரியை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கணவன் மணி உறவுகள் மிகவும் கட்டப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு கட்டப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். மன்னிக்கிற பலன் ஆண்டவரே, சகலத்தையும் ஆண்டவரே மறக்கிற பலன் இவர்களுக்குள்ளே கடந்து வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட நபர்கள் ஒருவேளை இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களால இந்த நாளிலே ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக விடியவும் அன்பு நிறைந்த நாளாக நீங்கள் விடியவும் இதோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, அன்பினாலே சகலத்தை நாங்கள் செய்யவும் அது பரிபூர்ண அன்பும் தெய்வீக அன்பும் ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள அன்பும் பரிசுத்தமுள்ள அன்புமாய் இந்த உலகத்திலே திகழும்படிக்காக நாங்கள் சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, விருப்பு வெறுப்புகள் இருதயத்தில் இருந்து இயேசுவின் நாமத்திலே வெளியாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு இந்த தேசத்திலே பரிபூர்ணப்பட வேண்டும். நாங்கள் எங்கள் தேசத்தை நேசிக்கிறபடியா எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு நிறைந்த
இருதயங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே இதோ உருவாக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் நீர் வல்லவரும் நீர் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த வேலையில கூட இந்த ஜெபத்தை கேட்பவர்கள் கண்ணீரோடு கூட ஒருவேளை கணவர் மனைவி பிரச்சனைகளே இருப்பார்களானால் அவர்கள் உறவுகள் கட்டப்பட்டவர்களாய் ஒருவருக்கொருவர் மன்னித்து மறுபடியுமாய் ஆண்டவரே இதோ அந்த ஆதி அன்புகளை திரும்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அநாத ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மேலே அநேக பேர் அன்பு செலுத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு பரிபூர்ண அன்பு விளங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே நல்ல கிரிகைகளை மற்றவருக்கு உதவும் செய்யவும் ஆண்டவரே எங்களுக்கு திராணி இருக்கும். அதால் அதை அன்போடு செய்யத்தக்க ஆண்டவரே வீண் பெருமைகளுக்கும் ஆண்டவரே வீண் பேராசைகளையும் நாடாதபடிக்கு அன்பும் மனத்தாழ்மையும் தரித்து கொண்ட ஜனங்களாய் இந்த நாட்களிலே வாழுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிட்டு கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் வழக்கமாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I'm going to pray for all of you. May this morning God's blessing with love will come upon you. Lord, especially I pray for the Selangor, Klang area. Lord Father, in the name of Jesus, Lord, deliver this country from this COVID-19. Lord Father, deliver people who are having a thought of suicidal in the name of Jesus, oh Father. Their life is not belongs to them. It belongs to God, oh Father. They don't have any authority on their life, oh Lord. Life is to be lived, oh Lord Father. Give them a courage, oh Father. Give them a strength to overcome all the challenge they are facing in the name of Jesus. This morning I pray God's love will be with them and fill them in the name of Jesus. Lord, I pray for all the patients in the name of Jesus. Lord, heal them from their sickness from head to toe in the name of Jesus. Doesn't matter whatever the thick sickness, oh Father. As Jesus says, oh Lord Father, they'll be healed in the name of Jesus, oh Father. Lord, I pray, oh Lord Father, may your love will be fulfill them in the name of Jesus, oh Father. Lord, in this morning, oh Father, I pray and bless them, oh Father, in the name of Jesus, oh Father. Lord, whatever problems they're facing this morning, oh Lord Father, get them free from that problem in the name of Jesus, oh Father. Lord, bless them back, oh Father. Give them back all the blessings abundantly, oh Lord Father. Let them get back whatever they lost in the name of Jesus, oh Father. I pray and I bless them, oh Father, in the name of Jesus. Hallelujah. இந்த காலை வேளையிலே நாம் அன்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த அன்பானது பரிபூர்ணப்படும்படிக்காக உங்கள் குடும்பங்களிலே கிரிகை செய்ய கடவுது. பிதாவே, இந்த வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக அன்பு அவர்களை நிரப்புவதாக, அவர் குடும்பங்களை நிரப்புவதாக. வியாதியிலே இருப்பவர்கள் இயேசுவின் நாமத்திலே சுகம் பெறுவார்களாக. பிரச்சனைகளை இருப்பவர்கள் இயேசுவின் நாமத்திலே இது ஒரு பலன் அடைந்து அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கிற ஆண்டவரே சிந்தைகளையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த தேசம் COVID-19 விடுபடும்படிக்காகவும் எங்கள் அரசாங்கத்துக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பு, தேவ ஞானம் இதோ தேசத்தின் மக்களுடைய நன்மையை மாற்றும் அவர்களை சிந்தையில கொண்டு வரவும் கர்த்தர் இந்த அரசாங்கத்தை பொறுப்பெடுக்கவும் எங்கள் பிரைம் மினிஸ்டருடைய சிந்தையை நீ பொறுப்பெடுக்கவும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் சுகத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பொருளாதார நிலைமை மறுபடியுமாக ஆண்டவரே திரும்பத்தக்க ஆண்டவரை கர்த்தர் வழிநடத்தும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேலையிலே ஜெபத்தை கேட்டுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருப்ப பிள்ளைகளுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அதிசயம் நிகழும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. What a great day we have today. Hallelujah. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Today is the happiest day forever. Hallelujah. இந்த நாளிலே நீங்கள் சந்தோஷமாக இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம படித்த விண்ணமாக தெய்வீக அன்பு உங்களை ஆள கடவுது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. அன்புக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் மற்றவர்கள் செய்த குறைகள் குற்றங்களை மன்னிக்கிற பலன் உங்களுக்குள்ளே இந்த நாளிலே கடந்து
வருவதாக. நீங்கள் மன்னித்து மறந்து விடுங்கள். தேவ சமாதானம், சந்தோஷம் உங்கள் சிந்தைகளை நிரப்பும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போட்டு மறுபடியுமாக தேவ அன்புக்குள் கடந்து செல்லுங்கள். ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்கள். கணவன் மனைவிகள் நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்க ஆரம்பிங்கள். குடும்பத்தை நேசியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல அருமையான ஒரு நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னத்தான் வரப்போகிறது? நீங்கள் மன்னித்து மறக்கும் பொழுது இந்த தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளாக பரிபூர்ணமாக கிரியை செய்யும். Thank you so much for joining me this morning in prayer. What a great day. Hallelujah. I really enjoy this moment. And let's God's love fulfill this world, to fulfill this nation, to fulfill your heart and fulfill your family life. Hallelujah. I bless each and every one of you in the name of Jesus. Have a blessed day. Have a lovable day. Have a forgiveness day. Hallelujah. God bless. See you tomorrow. Till then, bye-bye from Lydia. நாங்கள் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். SCC ஜெப குழுவினராகிய நாங்கள் இந்த ஜெபத்தை, இந்த அன்பின் அதிகாரத்தையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். Please read chapter 13, 1 Corinthians verse 1 until the end. God bless you. This verse is a very special verse. It's a 13th chapter number 13, but it's have 13 words inside there. இந்த 13வது அதிகாரத்தில் 13 வசனங்கள் இருக்கிறது. மிகவும் அருமையான வசனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. God bless everyone. Bye bye.